हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव அருணாச்சலா. ராம் ராம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினமானது ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம். மகாசிவராத்திரி புண்ணிய காலம். இந்த மகாசிவராத்திரி புண்ணிய காலத்தன்னைக்கு அந்த சிவராத்திரி வைபவம், விரத தொடர்புடைய கதை, அதற்கப்புறமாக ரொம்ப அத்தியுதமாக நம்ம ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம். ஒரு சிவக்ஷேத்திரம், சிவமந்திரம், சிவாலயம், ஃபஸ்ட் கிளாஸான கோவில். அது முதல்ல அந்த கோவிலுடைய கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறமாக சிவராத்திரி கதைக்கு நம்ம என்டர் ஆவோம், நுழைவோம். இப்போ நம்ம இங்கே தரிசனம் பண்ணிட்டு இருக்கே, அந்த சுவாமிக்கு பேர், அந்த சிவலிங்கத்துக்கு பேர் அருணாச்சலேஸ்வரர்னு பேர். கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து தரிசனம் பண்ணுறவாளுக்கு தெரியும், அங்கே அபீத குச்சாம்பாள் அப்படின்னு ஒரு அழகான அம்பாளும் இருக்கா. அருணாச்சலேஸ்வரர் அபீத குச்சாம்பாள் அப்படின்னு. இது எங்க இருக்குன்னா கீழ்பெண்ணாத்தூர் மாவட்டம், அவலூர்பேட்டையை தாண்டி பூதமங்கலம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப புராதனமான 1000க்கும் மேற்பட்ட வருஷம்னு சொல்ற செவி வழி செய்தி. இங்க வந்து அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு என்ன, இந்த அண்ணாமலையாருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமாக சிவராத்திரி கதையை உத்தேசித்து நம்ம பிரவர்த்திப்போம். அதாவது இந்த கிராமத்துல ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ரொம்ப தார்மீகமானவர், சிவபக்தி, சிவனடியர்கள், அவர் சிவனடியார்கள்ல ஒருவர். அவர் அவ்வளோ சிவபக்தி அவருக்கு. என்ன ஆயிடுத்து அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பம் இங்கேருந்து அவர் நித்தியமும் ஒரு நாள் கூட விடாம அண்ணாமலையாருக்கு அருணாச்சலேஸ்வரருக்கு அவர் தரிசனத்துக்கு போவாராம். அருணாச்சலேஸ்வரர தரிசனம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். திருவண்ணாமலை அருணாச்சல க்ஷேத்திரத்திலேருந்து நித்தியமும் அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறமாக ராஜ்யம், அதாவது எந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தாரோ அது தொடர்பு உடைய எல்லா காரியக்கிரமும் அப்புறமாக தான் பாப்பாராம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த சிவபக்தர். அந்த பக்தர் என்ன பண்ணார்னா, நித்தியமும் அண்ணாமலையார இங்கேருந்து அருணாச்சலத்துக்கு போய், இப்பதானே சௌரியமான வசதிகள்லாம் வந்திருக்கு, 2 வீலர் 4 வீலர், எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அன்றைய காலத்துலலாம் எப்படின்னா, நடந்தோ குதிரை வண்டி இல்லை ரதத்துலையோ தான் ராஜாக்கள்லாம் வருவா இல்லையா. அப்போ என்னன்னா, ஒரு சந்தர்ப்பம் என்ன எடுத்துன்னா, அசாத்தியமான மழை, பயங்கர மழை. அந்த மழை பெய்ஞ்சுன்னு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இங்கேருந்து போற வழியில ஜலம் ஓடின்னு இருக்கக்கூடிய இடத்துல நல்ல மழை பெஞ்சு அந்த பாலம் உடைஞ்சு போயிடுது. அந்த பாலம் உடைஞ்சதுனால ராஜாவால தாண்டி போய் அருணாச்சலேஸ்வரரை போய் தரிசனமே பண்ண முடியல. போய் சரி தரிசனம் பண்ண முடியலன்னு அவருக்கு ரொம்ப ஏக்கம். பொதுவாக நித்தியமும் நம்ம ஏதாவது ஒரு கோவில்ல போய் சுவாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சாமான்யமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு நாள் நம்ம சுவாமியை பார்க்கலங்கிற ஒரு நம்மளுடைய மனசு அன்னைக்கு அடங்காது. அப்ப ரொம்ப அதையே விரதமாக கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார்கள் இருக்கா அப்படின்னா, அவளுக்கு அன்னைக்கு அண்ணாமலையாரை பார்க்கலன்னா பொறுக்குமா? அந்த ராஜாவுக்கு பொறுக்கலை. சரி என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் வாஸ்தவமானது. அப்ப அந்த ராஜா என்ன பண்ணார்னா, இருக்கக்கூடிய அவருடைய இந்த கிராமத்திலேயே அவர் இறந்துட்டு அன்னைக்கு முழுக்க சிவ தியானம், ஏகாகிர சித்தத்தோட சிவனையே தியானம் பண்ணின்றார். அப்ப பரமேஸ்வரன் பிரத்யட்சமாய் அந்த ராஜாட்ட சொன்னார், நீ கவலைப்படாத, நீ தினமும் அருணாச்சலத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, இங்கேயே நீ இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு, என்னுடைய முழு சாநித்தியம் சர்வ நிஷ்டிகமாக இருக்கும், நீ இங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சின்னதாக ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணு, இங்க அருணாச்சலேஸ்வரர்னே பேரு வை அப்படின்னு சொல்ற ராஜாட்ட எல்லாம் பகவான் பரமேஸ்வரன் அருணாச்சலேஸ்வரர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் கோவிலும் அமைக்கப்படுறது. அமைந்து அதுக்கப்புறமாக அவர் நித்தியமும்
இங்கேயே அவர் அண்ணாமலையாரை இங்க அருணாச்சலேஸ்வரர் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரையே நித்தியமும் அவர் பார்த்து பகவானோட பக்தியோட இருக்கக்கூடிய அந்த ராஜா பகவான்கிட்ட பேசிட்டும் தன்னுடைய காலத்தை கழிக்கிறார். அவரால் எழுந்து வர முடியாத சந்தர்ப்பத்துல பகவானுடைய ஒரு பிரேரணையினால பகவான் தன்னுடைய ஹிருதயத்துல தனக்கு சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு பிரேரணை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்துல எழுந்தே வர முடியாது அவரால். இந்த கோவிலுக்கு எழுத்தாப்பிலேயே அவருடைய வீடு இருந்ததாக சொல்லப்படுறது. அவரால் எழுந்து வர முடியாத காரணத்தினால இருந்த இடத்திலேருந்தே அங்காவா 2 துவாரத்தை பண்ணி அந்த துவாரம் வழியாக பரமேஸ்வரனை பார்த்ததாக சரித்திரம் இங்க இருக்கக்கூடிய ஸ்தல புராணம் அந்த ராஜாவினுடைய சரித்திரத்தை சொல்லப்படுறது. அந்த ராஜா சிவனை பக்தி பண்ணிண்டே சிவனுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சார் அப்படின்னு இந்த இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸான இந்த பூதமங்கலம்னு சொல்லக்கூடிய சிவக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அழகான சரித்திரம். சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரி தொடர்புடைய கதையை நம்ம சொல்லலாம் அப்படின்னு உத்தேசிச்சு இந்த இடம் அமைஞ்சது. இந்த இடத்துல இந்த கதையும் சொல்லணும்னு தோணி நம்ம இந்த கதையை சொல்றோம். சிவராத்திரி விரத கதை எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரியும். இந்த சிவராத்திரி விரதத்தினுடைய கதை அந்த ஒரு வேடுவனுடைய கதை மான் தொடர்புடைய கதை எல்லாருக்கும் தெரியும். எங்க வருதுன்னா ஸ்காந்த புராணத்தை வருது. நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சரித்திரத்துல. டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து அப்படின்னா அதனுடைய லிங்க் இருக்கும், நீங்க பார்த்து நம்ம போடுவோம். அதை தொட்டு வேணும்னா சரித்திரத்தை கேட்டுக்கலாம். சுருக்கமாக தான் சொல்ல போறோம். இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு சந்தர்ப்பம் பார்வதியும் பரமேஸ்வரனும் பேசிட்டு இருக்கான். பரமேஸ்வரா, இருக்கிறதுலயே எந்த விரதம் ரொம்ப உயர்வு, எந்த பூஜை பண்ணா உயர்வு, எனக்கு கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்கோல அப்படின்னு பார்வதி தேவி கேட்கறா. அப்ப பார்வதி தேவி கேட்ட உடனே பரமேஸ்வரன் சொல்றார், அப்பா பல யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, யாகம் பண்ணணும்னாலே 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய், யாகம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் எல்லாமே ஒரு சிவராத்திரியில நீ முழிச்சுண்டு சிவனை நினைச்சுண்டு விரதம் இருந்தேன்னா உனக்கு எல்லா விதமான பலனையும் நான் கொடுக்கிறேன். அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச அப்படின்னு ஏகாதசி கோட்டி ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து 4 காலமும் பரமேஸ்வரனை பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிடைக்கப்படுறது. பார்வதி தேவியே கேட்டுக்கோ. ஏகாதசி கோட்டி கிருத்தோத்து எத்பலம் வா வாரணாசி வா சஹஸ்ர வருஷைஹி, 1000 வருஷம் வாரணாசி காசியில வசிச்சாலும் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரு நாள்ல கிடைக்கிறது. ஜென்மாஷ்டமி லக்ஷபவஞ்ச, அதாவது கோகுலாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து கிருஷ்ணரை பூஜை பண்ணணும். ஒரு நாள் கோகுலாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணா என்ன பலனோ அந்த மாதிரி லட்சம் கோகுலாஷ்டமியினுடைய பலன் உனக்கு கிடைக்கணுமா, சிவராத்திரி விரதம் இரு. அந்த சிவராத்திரி விரதம் இருந்த அப்படின்னா உனக்கு அந்த குணம் கிடைக்கும். சத்தியம் சிவராத்திரி திரிகேண, இந்த சிவராத்திரி 4 காலமும் 3 காலமும் பூஜை பண்றதுனால உனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. ஏதோ அர்த்தவாதம் ஒரு பேருக்காக சொல்றேன்னு நினைச்சிக்காது, நான் சத்தியத்துக்கே சொல்றேன். நார்த்தவாதோ மயா புரோக்தா சத்தியமேதத் ரகசியகம், ஒரு ரொம்ப ரகசியத்தை சொல்றேன், ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காத. அப்பேற்பட்ட உயர்ந்த சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு கதைய ஆரம்பிக்கிறார். ஒரு வியாதன் இருந்தான். வியாதன்னா வேடுவன். அந்த வேடுவன் தன்னுடைய குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக, அவனுடைய மனைவி குழந்தைகளை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக அவனுடைய ஜீவனம் என்ன அப்படின்னா மாம்சங்கள்லாம் அடித்து அந்த மாம்சத்தை தானும் மற்றும் தன்னுடைய உறவினர்களோட சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது அவனுடைய தர்மம். அவனுடைய தர்மம் அது பண்றது தவறு கிடையாது. அதுதான் அவனுடைய ஜீவனமும் தர்மம். என்னாச்சுன்னா ஒரு சந்தர்ப்பம், இப்ப நம்ம லோனுன்னு வாங்குறோமே, ஏதாவது தேவை அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா போய் பேங்க்ல லோன் வாங்குறோம், நம்மளுக்கு பணம் வாங்குறோமே, அந்த மாதிரி ஒரு பெரிய வியாபாரிகிட்ட அந்த வேடுவன் போய் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த வேடுவன் போய் அந்த வியாபாரிகிட்ட பணம் வாங்கறதுக்காக போறான். அப்ப அவன் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த கிராமம் முழுக்க சிவ 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 சிவான்னு கேட்டுட்டே இருக்கு. சிவசிவே கிருத்தியதே சர்வைர் ஜனைஹி அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா ஜனங்களும் சிவ சிவ சிவான்னு சொல்றா. அந்த வியாபாரிகிட்ட பேசிட்டு அவன் திரும்பி வந்துடுறான். திரும்பி வந்தா என்னடா அது, ஒரே சிவ 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 சிவான்னு ஒரே சத்தமா இருந்தது, என்ன சத்தம் அப்படின்னே புரியலையே அப்படின்னு யோசனை பண்றான். அவன் டேந்து வாங்கி, எப்ப நம்ம ஒருத்தர்டேந்து கடனுக்கு ஒரு பொருளை வாங்குறோமோ திரும்பி கொடுக்கணுமே, திரும்பி கொடுக்கணும்னா நம்மளுடைய தொழிலை பண்ணி ஆகணுமே. அந்த வேடுவன் என்ன பண்றான் அப்படின்னா யோஜனை பண்ணிட்டே வரான். சரி நம்ம முதல்ல காட்டுக்கு போவோம்,
காட்டுக்கு போய் ஒரு மானை பார்ப்போம், மிருகங்களை பார்த்து அந்த மிருகத்தை அடிச்சு அந்த மாம்சத்தை வித்து இந்த வியாபாரிகிட்ட நம்ம என்ன கொடுக்கணுமோ, என்ன கடனாளியா இருக்கோமோ அந்த கடனை கொடுத்து முடிப்போம் அப்படின்னு அந்த வேடுவன் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு காட்டுக்கு வரான். ஜனங்கள்லாம் சிவசிவான்னு சொல்றாளே, சிவசிவான்னு சொல்றாளேன்னு சிவசிவன்னு அவனே ஒரு 100 வாட்டி 1000 வாட்டி நினைச்சிருப்பான். ஏன்னா அவன் போன சந்தர்ப்பம், இருந்த சூழ்நிலை, ஒரு வைப்ரேஷன் அவன் மனசுல ஏதோ ஒன்று உண்டு பண்ணிடுச்சு. அதுக்குதான் சத்சங்கத்துக்கு போய் பழகணும் அப்படின்னு மகாத்மாக்கள்லாம் சொல்றான். அவன் அந்த இடத்துக்கு போய் சிவசிவான்னு அவனுடைய மனசுல ஒரு இம்பேக்ட் பண்ணிட்டே இருக்கு. அதையே யோஜனை பண்ணிட்டு வரான். மிருகங்களை வனத்துல மிருகத்தை தேடுறான், மிருகம் எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப களைப்பாயிடுறது அவனுக்கு. களைப்பானதுனால அவன் என்ன பண்றான்னா கொஞ்ச தூரம் ஜலத்தை தேடி போறான். பெரிய ஒரு ஜலாசயம், அந்த ஜலாசயத்துக்கு போறான். ஜலாசயம்னா குளம். ஒரு குளத்துக்கு போறான். சரி, எப்படி இருந்தாலும் மிருகம் தண்ணி குடிக்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணி, நம்ம இந்த மரத்து மேல ஏறி நிற்போம். அந்த மரத்து மேல நம்ம ஏறி நின்னோம் அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்துல கண்டிப்பாக மிருகம் ஜலம் குடிக்க வரும். ஜலம் குடிக்க வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம அம்பை விட்டுடலாம். விட்டு அந்த மிருகத்தை கொன்னு அந்த மாம்சத்தை நம்ம வியாபாரம் பண்ணி அந்த தனத்தை, திரவியத்தை அந்த வியாபாரிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு மரத்து மேல ஏறுறான். மரத்து மேல ஏறி காத்துண்டே இருக்கான். காத்துண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பார்த்தா சாயங்கால வேலையாருது. அவன் எந்த மரத்து மேல ஏறி இருக்கான்னா இதுதான் தெய்வானுகூல்யம்னு சொல்லப்படுறது. இந்த மரத்து மேல எந்த வில்வ மரத்து மேல ஏறுறான். யாராவது வில்வ மரத்துல ஏறுவாளா? வில்வத்துல ஒரே முள்ளுமுள்ளா இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு வேற வழி இல்லை, வேற மரமே இல்லை போல் இருக்கு. அந்த வில்வ மரத்து மேல ஏறுறான். ஏதாவது பிராணிகள் வரறதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். கரெக்டா கர்ப்பவதியாக ஒரு மான் வந்தது. அப்படியே அழகா அந்த மானனை உள்பட ஸ்காந்த புராணத்துல வர்ணனம் பண்றான். நம்ம அதெல்லாம் இப்ப சொல்ல சமயம் இல்லாததுனால, மான் வர்றது, ஜலம் குடிக்கிறது, கர்ப்பவதியாக இருக்கு. இந்த வியாதன் என்ன பண்றான் அப்படின்னா அம்பை எடுக்கிறான், பூட்டறான். பூட்டி அந்த ஒரு சலசலப்பு ஏற்படுறது அவனுடைய உடம்புல. அப்போ அந்த பில்வ மரத்திலேருந்து அந்த பில்வமானது கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அது அவனுக்கு தெரியாது, அதை அவன் கவனிக்கவே இல்லை. அப்படி அந்த ஒரு பில்வம் சலசலப்பக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த பில்வம் பரமேஸ்வரனுடைய தலையில விழருது. விழுந்து அப்ப கரெக்டா மான் பார்த்து கொடுத்து, மான் பார்த்தினோடனே அவன் பூட்டி ரெடியா இருக்கான். பூட்டி விடக்கூடிய சந்தர்ப்பத்துல யமம் மாதிரி ஒருத்தர் இருக்கானே, நம்மள கொல்ல போறானே அப்படின்னு மான் நினைச்சு என்ன பண்றது அப்படின்னா பேச தொடங்குறதான். ஏ வியாதனே, என்ன அடிக்காதப்பா, நான் ஒரு கர்ப்பவதியா இருக்கேன், எதுக்காக நீ என்ன அடிக்கிற அப்படின்னு அந்த மான் கேட்கறது. அப்ப அவன் சொல்றான், என்ன நான் சம்ரக்ஷணம் பண்றதுக்காகவும். என்னடா அது மான் பேசுறதே அவனே ஆச்சரியப்படுறான். என்ன சம்ரக்ஷணம் பண்றதுக்காகவும், என்னுடைய குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காகவும், என்னுடைய குழந்தை குட்டிகளை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் இந்த காரியத்தை பண்றேன். குடும்ப சம்ரக்ஷணம் பண்ண வேண்டிய கடமை கிரகஸ்தனுக்கு, நான் அதுக்காக தான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு எப்படி தர்மமோ அதே மாதிரி எனக்கும் தர்மம் இருக்கு. என் வயிற்றுல குழந்தை இருக்கு. என்னுடைய உறவினர்கள்ட்டையும் என்னுடைய அக்காட்டையும் நான் என்னுடைய குழந்தையில விட்டுட்டு வந்திருக்கேன். அவள்கிட்ட தோ வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால நீ இப்ப என்ன அடிச்சு விடாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றது அந்த மான் அந்த வேடுவன்ட்ட. அப்ப அந்த வேடுவன் கேட்கறான், நீ யாரு, எப்படி உனக்கு பேசுற திறமையெல்லாம் வந்தது சொல்ல அப்படின்னு கேட்ட உடனே அந்த மான் பேச தொடங்கிட்டு, பூர்வ ஜென்மத்துல நான் ஒரு அப்சர ஸ்திரியாக தேவலோகத்துல இருந்தேன். என்னுடைய ஆத்துக்கார், நான் ரொம்ப அழகுனால கர்வம் கொண்டவளாக இருந்தேன். என்னுடைய ஆத்துக்கார் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்ய கசுபுவனுடைய அண்ணா ஹிரண்யாக்ஷன், அவரை தான் நான் பர்த்தாவாக கொண்டு இருந்தேன். ஒரு சந்தர்ப்பம் நாங்க 2 பேரும் பரமேஸ்வரனுடைய நர்த்தனத்தை, அவருடைய ஆட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு நாங்க போயிருந்தோம். இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பரமேஸ்வரனுடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்கு போன நாங்க பரமேஸ்வரனுடைய ஆட்டத்தை பார்க்கல. எங்க 2 பேரும் மோகத்தினால நாங்க அதை கவனிக்காம நாங்க திரும்பிட்டோம். எங்களுடைய பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு தப்பான ஒழுக்கமின்மையின் செயல்னால நாங்க 2 பேரும் திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்றான். அந்த கதையை அந்த மான் சொல்லிட்டு இருக்கு. சரி, அப்புறம் என்னாச்சின்னு வேடுவன் கேட்கறான். அப்ப அவன் சொல்றா, பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துட்டு அப்படியே பார்க்காமையே போயிட்டானே, இது பெரிய அபராதம் இல்லை அப்படின்னு என்ன பண்றாரு பரமேஸ்வரன். எதுக்காக வந்தேன், எதுக்காக போனேன்னு பரமேஸ்வரன் கேட்கிறப்போ, உங்களுடைய நர்த்தனத்தை தான் பார்க்க வந்தோம்.
நாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் மோகிச்சு போயிட்டோம், அதனால நாங்க இந்த தவறை பண்ணிட்டோம் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துருது. சாபம் கொடுக்கிறார், நீங்க ரெண்டு பேரும் மிருகமாக போக கடவது அப்படின்னு பரமேஸ்வரன் சாபத்தை கொடுக்கிறார். சாபம் கொடுத்த உடனே தக்ஷணமே ஹிரண்யாக்ஷனும் அவனுடைய பர்த்தா அவனுடைய ஆத்துக்காரியும் ரெண்டு பேரும் அந்த அப்சரஸ்திரியும் பூலோகத்துல விழுந்து மிருகமாக மாறறா, மானாக மாறுறா. நாங்க இப்படி பூலோகத்துல மானாக பிறவியை எடுத்துண்டு நாங்க இப்படி வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பரமேஸ்வரன் அபராத க்ஷமாபணம் மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிங்கோன்னு சொன்னனே பரமேஸ்வரனே அதற்காக வழியும் சொன்னார். இப்ப அதுதான் அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அமையறது. நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு அந்த வியாதன்ட்ட கேட்கிறார். அதாவது அந்த வேடுவன்ட்ட, இந்த வேடுவன் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்றான். அப்ப வேடுவன் கேட்கறான், நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த மான் சொல்றது, வேதம் படிச்சவா வேதத்தை மறந்தா என்ன பாவமோ அந்த பாபம் என்ன சேரட்டும், நான் திரும்பி வரல அப்படின்னா நான் திரும்பி வருவேன், என்னை அடிச்சு நீ மாம்சத்தை எடுத்துன்னு போய் உன்னுடைய குடும்ப சம்ரட்சணத்துக்காக உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பாப்பம் நான் வரலைன்னா இந்த பாப்பம் என்ன சேரட்டும். கெட்ட புத்தி உடையவாழ்கிட்ட என்ன ஒரு பாபம் இருக்குமோ அந்த புத்தி என்னை சேரட்டும். லோகத்துல பல பேர் தெய்வமே இல்லை தெய்வமே இல்லை அப்படின்னு யாரும் நாஸ்திகம் பேசுறாளோ, நாஸ்திகம் பேசுறவாழ்கிட்ட என்ன ஒரு பாபம் ஏற்படுமோ அந்த பாபம் என்னை சேரட்டும். பிறர் மனைவியினிடத்தில் யாரு ஆசைப்படுகின்றார்களோ அவா என்ன பாபமோ அந்த பாபம் என்னை சேரட்டும். தேன பாபேன லிப்யாமி ஏத்யகம் நாகமே புனகா அப்படின்னு சொல்லப்படுறது. நான் ஒரு நல்ல காரியம் ஒருத்தருக்கு தானம் பண்ண போனேன் அப்படின்னா, இப்பெல்லாம் தானம் பண்ணாதப்பா அப்படின்னு யாரு தடுத்து நிறுத்துறாளோ அவளுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் என்ன சேரட்டும். ஒரு பிராமணன், ஒரு கோமாதா அல்லது கர்ப்பிணி ஸ்திரீ, சுமங்கலி, ஆன்றோர்கள் சான்றோர்களை எவன் கொல்லறானோ அவனுக்கு என்ன பாபம் சேரறதோ அந்த பாபம் என்னை சேரட்டும். எதுவுமே நாகதம், நான் திரும்பி வரலைன்னா என்ன அந்த பாபம் பிடிச்சிக்கட்டும். யாரு ஒருத்தர் விஷ்ணுவ பக்தி பண்ணலையோ, அந்த மான் சொல்றது பாருங்கோ, சிவ சரித்திரத்துல சிவராத்திரி கதையில விஷ்ணுவை யாரு பக்தி பண்ணலையோ அவளுக்கு என்ன ஒரு பாபம் வர்றதோ அந்த பாபம் என்னை சேரட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் அந்த மான் போடுறது. அப்ப அந்த ஒரு நிஷாதனுக்கு என்ன ஒரு தார்மீகமான ஒரு இந்த எண்ணம் இருக்கணும் இந்த மானுக்குன்னு சொல்லி அவனுக்கு பரமேஸ்வரன் அவனுக்கு கருணை உண்டு பண்ணும்படி பண்ணி, சரி அப்போ அப்படின்னு நீ அனுப்புன்னு சொல்லி நீ போய் சொல்லிட்டு வான்னு அனுப்புறான். கொஞ்ச நேரம் ஆச்சு, எந்த அக்காட்ட தன்னுடைய குழந்தையில விட்டுட்டு போனாலோ அந்த அக்கா என்ன பண்ணிட்டா, குழந்தையெல்லாம் நீங்களா இங்கேயே இருங்கோ, திரும்பி நான் உங்க அம்மா எங்க போயிருக்கான்னு பாக்குறேன்னு அந்த அக்கா மான் ஜலம் குடிக்க தேட வராரு. தேட ஜலம் குடிக்க வர்றது. இங்க பார்த்தா திருப்பி அதே மாதிரி அந்த வேடுவன் இருக்கான், அம்ப பூட்டெல்லாம் அந்த மான் பாக்குறது. அந்த மானும் இதே மாதிரி பேசுறது, எனக்கும் நான் என்னுடைய தங்க குழந்தை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கா, அவளை நான் காப்பாத்தணும், அதனால நான் காத்துன்னு இருக்கேன், என்னையும் நீ அடிச்சு விடாத, நான் அவள்கிட்ட சொல்லிட்டு வரேனே அப்படின்னு அந்த வேடுவன்ட்ட சொல்றது. ஆச்சரியமா பாக்குறான் இந்த வேடுவன், என்னடா அது இந்த மானும் இப்படி சொல்றது அப்படின்னு. நான் எப்படி ஒன்று நம்புறதுன்னு திருப்பி அந்த மான்கிட்ட கேட்கறான். இந்த மாதிரியே சில தர்மங்கள்லாம் என்ன பாபம்லாம் பண்ணக்கூடாதோ, யாரு சிவராத்திரி அன்னைக்கு தூங்குறாளோ, யாரு நல்ல எண்ணமே இல்லையோ, இவாள்லாம் என்ன பாபம், இவாள்லாம் அந்த பாபம் பண்ணா என்ன பாபம் வருமோ அந்த பாபம்லாம் என்னை சேரட்டும், நான் திரும்பி வரணும்னு அக்கா சொல்றா. இவனுக்கு திருப்பி கருணை வந்தது அந்த வேடுவனுக்கு. சரி போ அப்படின்னு விடுறான். விட்டு திருப்பி அவன் போறான். போனா அந்த குழந்தைகளுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய மான் வருது. அந்த மானையும் விடுறான். அந்த மானும் இதே மாதிரி பேசுறது, என்ன பண்ணிடாத, என்னுடைய குடும்பம்லாம் அங்க இருந்துருக்கு, நான் கண்டிப்பா அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படி நம்புறதுன்னு அதுவும் தர்மத்தை லிஸ்ட் போடுறது. தர்மத்தை சொன்னா இன்னைக்கு யாராலையும் கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த தர்மமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலை. அதுவும் லிஸ்ட் போடுறது. லிஸ்ட் போட்டு சரி போன்னு விடுறான். கொஞ்ச நேரம் ஆச்சு, அவன் காத்துட்டே இருக்கான். ஒரு மான், 2 மான், 3 மான், 4 மான் வந்தது. 4 மானையும் அவன் வேட்டாடக்கூடிய சந்தர்ப்பத்துல மேலேந்து பில்வ இலைகள்லாம் அந்த பரமேஸ்வரன் மேல தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்தது. அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அதற்கப்புறமாக அந்த பேசப்பட்ட குழந்தைகளோட சேர்ந்த எல்லா மானும் வந்தது. வந்த உடனே எங்களை நீ யாரை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல என்னாச்சுன்னா அவளுக்குள்ளேயே மானுக்குள்ளேயே பேசிட்டான். முதல்ல நான் தான் போனேன் தாய்மான், அதனால என்ன எடுக்கட்டும். அப்படி இல்லை, நான் தான் ஆண், அதனால என்ன எடுத்துக்கட்டும் அப்படின்னு. இல்லை இல்லை,
எல்லாருமே போவோம், உங்களை விட்டுட்டு நாங்க இருக்க மாட்டோம்னு குழந்தமானும் சொல்லித்தான் எல்லாருமே அந்த வேடுவனை நோக்கி வரா. வேடுவனை நோக்கி வந்தா, இன்னும் நீங்க எல்லாருமே வந்திருக்கேளே, சரி எல்லாரையுமே நம்ம அடிச்சு சாப்பிடணும்னு சந்தோஷப்படுறான். எதுக்கு எல்லாருமே வந்து, நாங்க எல்லாரையும் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம், வாக்கு கொடுத்ததுனால நீங்க என்ன அடிச்சு விடலாம், அடிச்சு எங்களுடைய மாம்சத்தை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப வேடுவனுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்னா, அறிஞ்சோ அறியாமலோ அன்றைய தினம் ராத்திரி முழுக்க முதல் யானுக்கு முதல் கால பூஜை நடந்துருத்து. எப்படி அப்படின்னா, மேலேந்து அந்த வில்வையில கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேல பட்டது, சிவலிங்கத்து மேல பட்டு ஒரு சிவ பூஜைக்கு ஏகபில்பம் சிவார்ப்பணம்னு சொல்ற மாதிரி முதல் கால பூஜா எடுத்து, ரெண்டாவது காலத்துல ரெண்டாவது மான் வந்தது, மூணாவது காலத்துல மூணாவது மான் வந்தது, நாலாவது காலத்துல நாலாவது மான் வந்தது. அவன் மனசுல கருணை பிறந்தது. பிறந்த உடனே உங்க யாரையும் நான் அடிக்க மாட்டேன். அவனே ரொம்ப ஆச்சரியப்படுறான், என்னடா இது இப்படி ஒரு தார்மீகமான மிருகமாக பிறந்ததா, அப்ப நம்ம போய் இப்படி அடிச்சு சாப்பிடுறோமே அப்படின்னு அவனுக்கு மனசுல தோணின உடனே, உங்களை நான் அடிக்கல, நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்றான். அப்ப உன்னுடைய குடும்பத்தை நீ சம்ரட்சணம் பண்ணுன்னு சொன்னீங்கப்பா அப்படின்னு அந்த மான் கேட்கறது. அப்ப அந்த வேடுவன் சொல்றான், எனக்கு நீ குருவாக நீங்க எல்லாம் கத்துக் கொடுக்கிறேன், எனக்கு குருவாகவும் மாதாவாகவும் பிதாவாகவும் அம்மையும் அப்பனாகவும் நீங்க எனக்கு வந்து கத்துக் கொடுக்கிறேன், அதனால நான் உங்களை அடிக்கல, என்னுடைய குடும்பத்தை சம்ரட்சணம் எப்படி பண்ணணுமோ நான் அப்படி பண்ணிக்கிறேன், நீங்களாம் போயிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்புறான். இந்த செயலை பார்த்த உடனே கீழே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சாம இருப்பாரா? 4 காலத்திலும் வில்வம் வேற அவர் மேல சமர்ப்பணம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப பரமேஸ்வரன் பிரத்யக்ஷமாயினார். பரமேஸ்வரன் நேர வந்து, அப்பா வேடுவா, உன்னுடைய இந்த சிவ பூஜையினால நான் திருப்தியானேன், நான் சிவ பூஜையே பண்ணலையே சுவாமி அப்படிங்கிறான் வேடுவன். முதல் காலத்துல நீ என் தலையில ஒரு வில்வத்தை போட்ட, ரெண்டாவது காலத்துல ரெண்டாவது மான் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என் தலையில ஒரு பில்வத்தை போட்ட, மூணாவது காலத்துல மூணாவது ஒரு பில்வத்தை என்னுடைய சிரஸ்ல போட்ட, நாலாவது காலத்திலையும் பில்வத்தை போட்டுட்டு அடிக்கக்கூடிய சூழ்நிலை நேர்ந்தும் அந்த மான்களை அடிக்காம உனக்கு ஒரு கருணை பிறந்ததே, அதனால உனக்கு இன்னைக்கே சிவ பதவியை கொடுக்கறேன் அப்படின்னு அந்த வேடுவன்ட்ட பரமேஸ்வரன் சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்றார். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யாரு சிவராத்திரி விரதம் இருக்கிறாளோ, இந்த கதையை கேட்கிறாளோ, அவ சிவ பதவியை அடையுவா, மன நிம்மதியோட இருப்பா, சந்தோஷமாக இருப்பா. அவ 2 பேரும் கல்யாணமான தம்பதிகளாக இருந்தா அவளுக்கு புத்திரர்கள் பிறக்கும். இதையெல்லாம் பரமேஸ்வரன் பலஸ்ருதியாக சொல்லி அந்த வேடுவனுக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். அதற்கப்புறமாக அவளுக்கும் சாப விமோச்சனம் பண்ணும்படி சுவாமி அனுகிரகம் பண்றார் பரமேஸ்வரன். இந்த மாதிரியாக அவனுடைய வியாபாரத்தெல்லாம் முடிச்சுண்டு அதற்கப்புறமாக அந்த வியாபாரீட்டையும் அந்த கடனெல்லாம் முடிச்சு அதற்கப்புறமாக அவனுடைய ஜென்மாவை சிவபக்தி பண்ணி, சிவ தொண்டு பண்ணி, சிவ கைங்கரியம் பண்ணி, சிவன் அடியார்களாக இருந்துண்டு அவனுடைய ஜென்மா கழிஞ்சி சிவனுடைய பதவியை அவன் அடைகிறான். எப்படி அடைகிறான்னா, சிவனுடைய பதவியை அவனுடைய ஒரு சரீரத்திலேருந்து ஜோதிமயமானது சிவனுடைய திருவடியில போய் அடையும்படி எல்லாரும் பார்க்கிறா. சிவசிவா 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 அப்படின்னு ஜனங்களே கோஷம் பண்றா. அப்பேற்பட்ட உயர்ந்த சிவராத்திரி விரதத்தினுடைய தொடர்புடைய சிவச்சரித்திரம். ஆகையால் மகா சிவராத்திரி புண்ணிய காலம். எல்லாரும் இந்த சிவராத்திரி கதையை கேட்டு எல்லாரும் எல்லாருக்கும் மங்களம் ஏற்படணும். அபீத குஜாம்பா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வருடைய அனுகிரகமும் ஏற்படணும் அப்படின்னு நம்ம சுவாமிகிட்ட பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாம் சிவார்ப்பணம், எல்லாம் அருணாச்சலம். சிவம் அப்படின்னாலே மங்களம், ராத்திரி அப்படின்னா இருட்டு. சிவனை வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக ஆக்கிறதுக்காக தான். இருட்டாக நம்ம வாழ்க்கை இருக்கும். சிவபக்தி பண்ணலைன்னா அந்த இருட்டில் சிவனை வழிபட்டு மங்களமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறறதுக்காக இந்த சிவராத்திரி விரதங்கள் சொல்லப்படுறது. ஆகையால் சிவராத்திரி புண்ணிய காலத்துல சிவனை எல்லாரும் வழிபடுவோம். ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா. இந்த மாதிரி வேதம், தர்மசாஸ்திரம், இதிகாசம், புராணம், ஜோதிஷம் முதலிய தெய்வீக சம்பந்தம் எது வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கும். அதே போல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ராம் ராம். பரம சந்தோஷம் எல்லாருக்கும். அண்ணாமலையார் அனுகிரகம் பண்ணட்டும். ராம் ராம்.